வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். நம்ம கிட்ட சுவையான கேக் இருக்கு சார், சூப்பரான கேக் இருக்கு சார். வந்து அள்ளிட்டு போங்க சார். கம்மி காசு தந்தா கூட போதும் சார். வாங்க சார், வாங்க சார். இந்தாங்க சார், கேக் எடுத்துட்டு போங்க சார், போங்க சார். ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட சின்சான் பேசுறேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான கேம் தான் விளையாட போறேன். பேக்கரி சிமுலேட்டர் கேம் தான் விளையாட போறேன். ஆக்சுவலா பேக்கரி ஒண்ணு நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, இங்க நிறைய பேக்கரி இருக்கு பாத்தீங்களா? ஏதாவது ஒரு பேக்கரியை நமக்காக நம்ம எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, இங்க ஒரு பேக்கரி சும்மா தான் இருக்கு. இந்த பேக்கரியை நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்ப இந்த பேக்கரியில நான் வேலை பார்க்கறது தாங்க என்னோட வேலை. முதல்ல ஒரு 4-5 பொருளை கலெக்ட் பண்ணிக்கணும். இருங்க, 4 வித்தியாசமான பொருளை கலெக்ட் பண்ணலாம். இது என்ன? இந்த பொருளை எடுத்துக்கலாமா? எடுத்து பேக்கிங் பவுடருங்க இது. அதுக்கப்புறம் வேற மில்க் தேவைப்படும். ஒரு கேக்கு செய்யணும்னா நமக்கு மில்க்ல முட்டைலாம் தேவையில்லைங்க. இருங்க, முட்டை எடுத்துக்கலாம். முட்டையை எடுத்துட்டேன், எக்ஸ் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பால் தேவையில்லைங்க. பால் எங்க இருக்கு? பால் எங்க இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? பால் பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. பால் தேவை. இது பாலுன்னு நினைக்கிறேன். ஆமா, பால் தான். பால் எடுத்தாச்சு. வேற என்ன ஒரு கேக்கு செய்யறதுக்கு தேவை? சீஸ் கூட தேவை. கேக்ல சீஸ் லைட்டா போடுவாங்கல்ல, சீஸ் எடுத்துக்கலாமா நம்ம? அங்க சீஸ் வந்துட்டு இருக்கு. எப்படி எடுக்கிறது? இருங்க, கரெக்டா கிளிக் பண்ணோம். சீஸும் எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு தேவையான 4 பொருளை எடுத்துட்டோம். இப்போ 4 பொருளையும் நம்ம கிட்ட அவன் இருக்கு. அந்த அவன்ல போட்டா கேக்கை ரெடி பண்ணிடலாம். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவன்ல போட்டலாம். 4 பொருளையும் போட்டலாம். 4 பொருளையும் போட்டாச்சு. கொஞ்ச நேரத்துல கேக் ரெடி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரத்துல கேக் ரெடி ஆயிடும். கஸ்டமர் இன்னும் 80 செகண்ட்ல வருவாங்க. ஆக்சுவலா மேல கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? இன்னும் 75 செகண்ட்ல கஸ்டமர்ஸ் வருவாங்க. கஸ்டமர்ஸ் வரும்போது நம்ம சர்வ் பண்ணோம். மத்தவங்க கடையெல்லாம் பாத்துடலாம். ஐயோ, இவனுங்க பாருங்க, 2 மிஷின் வச்சு 2 பொருள் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம வந்து இன்னொன்னு அவனை வாங்கணும். இன்னொன்னு அவன் எப்படி வாங்குறது? இருங்க பாப்போம். இன்னொன்னு அவனை இன்னொன்னு அவன் இன்னும் அவன் வாங்க முடியல நம்மளால ஃப்ரெண்ட்ஸ். நம்மளால அவன் வாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். காசு நம்ம கிட்ட கம்மியா தான் இருக்கு போல. சரி, வியாபாரம் பண்ணிட்டு நம்ம வாங்கிடலாம். இப்போதைக்கு நம்மளால அவன் வாங்க முடியல. ஒரு அவன் வச்சுதான் நம்ம பண்ணணும். இருங்க, இங்க கேக் ரெடி ஆயிடுச்சா பாப்போம். கேக் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதோ இதுதான் நான் ரெடி பண்ண கேக்கு. வச்சிட்டேன். இதை வச்சிருக்கே காசு தந்துட்டாங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சிருக்கே காசு தந்துட்டாங்க. நம்ம ரெடி பண்ணி வைப்போம். கஸ்டமர்ஸ் வந்தா வியாபாரம் பண்ணிடலாம். நம்ம என்னென்ன சேர்க்கணும்? பால். பால் இது பெரிய பாலுங்க. அதே மாதிரி முட்டை எடுத்துக்கலாங்க. முட்டை ரொம்ப முக்கியம். கேக்கு செய்யறதுக்கு முட்டை ரொம்ப முக்கியம். முட்டை எடுத்துட்டேன். வேற என்னங்க எடுக்கணும்? அந்த பேக்கிங் சோடாவோ ஏதோ எடுத்தோமே போன வாட்டி, அதை எடுத்துடலாமா? அது என்னது? ஏதோ ஒன்று. வேற சீஸ் எடுத்துக்கலாங்க. சீஸ் போன வாட்டி போட்டோம்ல, சீஸ் எடுத்துக்கலாம். சீஸ் ரொம்ப முக்கியம். சீஸ் எடுத்துட்டேன். சீஸ் 2 எடுத்துட்டேனா இல்லை 1 தான் எடுத்துருக்கேனா? 1 தான் எடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். நம்ம வச்சா அது எத்தனை பொருள் எடுத்துருக்கோன்றத காமிச்சிடும். இருங்க, ஆக்சுவலா எத்தனை பொருள் எடுத்திருக்கேன்? 3 பொருள் தாங்க எடுத்திருக்கேன். இன்னும் ஒரே ஒரு பொருள் எடுக்கணும். என்ன விட்டோம்? அந்த பவுடர் தான் விட்டோம்ல, அந்த பவுடர் எடுத்துக்கலாம். என்ன பவுடருங்க இது? பேக்கிங் பவுடர். பேக்கிங் பவுடர் எடுத்துட்டேன். இருங்க, நம்ம கடை ஒருத்தன் பார்க்கறதுக்கு வரான் பாருங்க. கேக் எடுத்துட்டு போயிட்டான் பாவன். அதான் கஸ்டமருங்க அது. என்ன கஸ்டமர் அவரு பாட்டுக்கு வந்து எடுத்துட்டு போயிட்டாரு. சரி, நமக்கு காசு தந்துட்டு போயிருக்காரு. அந்த காசு நமக்கு போதுங்க. இப்ப காசை வச்சு ஏதாவது வாங்க முடியுமா பார்க்கலாம். என்ன காசை வச்சு ஏதாவது வாங்க முடியுமான்னு பார்த்தா இது வெளியே வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த இடத்துக்கு வந்துட்டேன். வேற ஒரு இடத்துக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, நம்ம கேமுக்கு போகலாம். எக்ஸிட்னு கொடுத்தா நம்ம கேமுக்கு வந்துருவோம்னு நினைக்கிறேன். என்ன? இங்க வந்துட்டுமா? இருங்க. இங்க இருந்து எப்படி போகணும்னு எனக்கு தெரியும். எதிர தான் கடை இருக்கு. அது பார்த்தீங்களா? இங்கதான் கடை இருக்கு. நான் கடையை விட்டு வெளியே வந்துட்டேன். எப்படின்னு தெரியல. இன்னும் நைட்டே ஆயிடுச்சுங்க. நம்ம ஒரு கேக்கு செய்யறதுக்குள்ள நைட்டே ஆயிடுச்சு பாருங்களேன். இருங்க, கடையில முதல்ல இந்த ஒரு அவன் தான் நமக்கு இருக்கு. இந்த அவனை வச்சுதான் வியாபாரம் பண்ணும் போல. காசு கிடைச்சாதான் வேற அவன் வாங்க முடியும். எங்க ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் இப்ப ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இது நல்ல வேலைக்கு போகும்னு நினைக்கிறேன். நம்ம திரும்ப கேக் ரெடி பண்ற வேலையை பார்ப்போம். முதல்ல முட்டை எடுத்துக்கலாங்க. முட்டை டசனா வச்சிருக்காங்க பாருங்க. முட்டை, பால் தானே இது. பால் எடுத்துக்கோ. வேற சீஸ் எடுத்துக்கோ. இல்லைன்னா இந்த வாட்டி வேற ஃபிளேவர் பண்ணலாமா? இன்னைக்கு இந்த வாட்டி வேற ஏதாவது ஒன்று எடுக்கலாங்க கூட. இது என்னது? மாவுங்க. மாவு. போன வாட்டி மாவே சேர்க்காம தான் செஞ்சுமா. இந்த வாட்டி மாவை சேர்த்துட்டேன். இருங்க, கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த கேக்கை யாராவது வாங்குவாங்க பாருங்க. இன்னும் ஆனா கஸ்டமர் வர்றதுக்கு ரொம்ப நேரம் இருக்குங்க. அதுக்குள்ள எவ்வளவு கேக்கு செய்ய முடியுமோ செய்யணுங்க. இப்போ ஒரு கேக்கு ரெடி ஆக போகுது. மற்ற கடையெல்லாம் என்ன பண்றாங்க? ஐயோ, என்னங்க 5 அவன் இருக்குங்க இந்த பொண்ணுகிட்ட. என்னப்பா 5 அவன் வச்சிருக்காங்க? இவன் பரவாயில்லங்க, நம்மள மாதிரிதான் ஒரே ஒரு அவன் வச்சுட்டு உக்காந்துருக்காங்க. மற்றவங்களும் 5 அவன்லாம் வச்சிருக்காங்க. இருங்க, மற்றவங்கள பார்ப்போம். என்ன இவன் ஒரு அவன் கூட வச்சிடலாம இருக்கான்? இந்த கடையை பார்ப்போமா? ஐயோப்பா, இவன் பாருங்க 5 அவன் வச்சிருக்கான்.
இதெல்லாம் எப்படா வாங்குறீங்க? எனக்கு வாங்க தெரிய மாட்டேங்குதா? நீங்க எப்படி வாங்குறீங்கன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க, செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க போல. லெவல் 2க்கு வந்துட்டோம். நம்ம இன்னும் ஒரே அவனை வச்சிருக்கோங்க. அவனை எப்படி வாங்குறதுனோ தெரிய மாட்டேங்குது. சரி, இப்ப கேக் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன கேக்கு இது? ஏதோ ஆரஞ்சு கேக்கான். சரி, $30 இருக்குங்க. $30 கூட இது வாங்க முடியாதாங்க? அவனை வாங்க முடியாது தாங்க, கடுப்பா இருக்கு. ஃப்ளோர்ஸ்ல சரி, இதையாவது விலை கொடுத்து வாங்கலாம் போல. இருங்க, நம்ம கிட்ட எவ்வளோ? அது 10 தேவையா? அது கூட நம்ம கிட்ட இல்லைங்க. இந்த ஃப்ளோரையாவது தரையாவது மாத்தலாம். தரையை மாத்துறதுக்கு இந்த டைமண்ட் இருக்கு பாத்தீங்களா, 10 தேவையா? நம்ம கிட்ட 8 தான் இருக்கு. இந்த டைமண்ட் எப்படியாவது சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். டைமண்டை சேர்க்கறது எப்படி? சரி, ஏதாவது பண்ணுவோம். முதல்ல நம்ம கேக் ரெடி பண்ற வேலையை பார்ப்போம். இந்த மாவை எடுத்துக்கலாம். இந்த வாட்டி வேற வேற பொருள் எடுக்கலாங்க. ஏன்னா கேக்கு விதவிதமா நம்ம ரெடி பண்ணலாம். ஏதாவது 4 பொருளை போட்டா அந்த 4 பொருள்ல என்ன கேக்க செய்ய முடியுமோ அதை அதுவே செஞ்சிருதுங்க. நமக்கு வேலையை கொஞ்சம் மிச்சப்படுத்துறாங்க, அதுவே செஞ்சிருது. இப்ப எத்தனை பொருள் எடுத்துட்டேன்? 3 பொருள் எடுத்திருக்கேனா? இல்லைங்க, 2 பொருள் தாங்க எடுத்திருக்கேன். முட்டை எடுக்கணுமே. முட்டை எடுத்துட்டேன். இன்னும் ஒரே ஒரு பொருள் எடுக்கணும். இந்த பைய எடுத்துக்கலாமா? ஆமாங்க, இதை எடுத்துக்கலாம். ஏய், வா வா. மாட்டிக்கிச்சு. 4 பொருள் எடுத்தாச்சுல. ஐயோ, இன்னும் கஸ்டமர் 55 செகண்ட்ல வர போறாங்கங்க. அதுக்குள்ள இன்னும் ஒரே ஒரு கேக்காவது ரெடி பண்ணி வச்சிருக்கோங்க. அப்பதான் கொஞ்சம் காசு கிடைக்குங்க. எதிர ஏதோ பார்க் மாதிரி ஒரு இடம் இருக்குங்க. அங்க இருந்து தான் கஸ்டமர் ஒவ்வொருத்தரா வந்துட்டு இருக்காங்க போல. இருங்க, நம்ம அந்த இடத்துல போய் ஒரு பார்வை பார்த்துருவோம். எங்க பாருங்க, பாத்தீங்களா? எதிர ஒரு ஷாப் இருக்கு. இங்க ஒரு ஷாப் இருக்குங்க. இது என்ன மாதிரி ஷாப்பு தெரியல. ஓ, இந்த ஷாப்புக்கு தான் நம்ம சப்ளை பண்றோமா என்ன? ஆமாங்க, இந்த ஷாப்புக்கு நம்ம சப்ளை பண்றோம் போல. இல்லையே, இது பெட்ஸ் ஷாப் ஆச்சே. ஓகே, நம்ம எதிர இருக்க கடைக்கு போவோங்க. நம்ம கஸ்டமர் வர டைம் ஆயிடுச்சு. 19 செகண்ட்ல கஸ்டமர் வர போறாங்கங்க. பாருங்க, 15 செகண்ட்ல கஸ்டமர் வர போறாங்களாம். கஸ்டமர் வருவாங்க. நம்ம 2 கேக் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அந்த கேக்கை வாங்கிட்டு போயிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான். இப்ப பாருங்க, வாசல்ல 2 கேக் வச்சிருக்கோமா. சூப்பரா இருக்கு கேக்கு பார்க்கவே. 3வது கேக்கையும் எடுத்து வச்சிருவோம். ஐயோ, கஸ்டமர் வர போறாங்கங்க. 3வது கேக்கையும் வச்சிருக்கோம் டக்குன்னு. 3வது கேக்கை வச்சிருவோம். 3 கேக் வச்சிருக்கேன். இப்ப பாருங்க, கஸ்டமர் வருவாங்க பாருங்க. கஸ்டமர் வந்து இந்த 3 கேக்கையும் எடுத்துப்பாங்க. நம்ம என்ன கேக்கெல்லாம் வச்சிருக்கோமோ அது மெனுல வந்துருதுங்க. பாத்தீங்களா? மெனுல நம்ம என்ன கேக்கெல்லாம் வச்சிருக்கோமோ வருது. இது பாருங்க, இவங்க தான் கஸ்டமர் வராங்க பாருங்க. 3 கேக் வச்சிருக்கோமா. காசை தந்துட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம எனக்கு தெரிஞ்ச மிஷினை வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். எங்கேயோ போக சொல்றாங்க. அவங்க போக சொல்ற இடத்துக்கு நம்ம போவோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்க வெளியே போக சொல்றாங்களா? இல்ல, இந்த மிஷின் கிட்ட போக சொல்றாங்கங்க. இல்லையே, வெளியே போக சொல்றாங்க. எங்க போக சொல்றாங்க? எங்க வெளியே இருக்க இடத்துக்கு போக சொல்றாங்கங்க. ஓ, இங்கதான் அவனை வாங்குறாங்களா? ரைட்டு. இப்ப எப்படி அவனை வாங்குறது? நம்ம கிட்ட இருக்கா? எவ்வளவு காசு சொல்றாங்க இது? என்னக்கா 65 இது சொல்றாங்க. இது 61 சொல்றாங்க. ஏதாவது வாங்க முடியுதா பாப்போம். ஐயோ, அவ்வளவு காசு என்கிட்ட இல்லையா. சரி, இதையாவது வாங்க முடியுமா? ஏங்க, நான் 1 வாங்கிட்டேங்க. ஒரு அவன் வாங்கிட்டேன். இது வாங்க முடியுமா? இல்லைங்க, 1 தான் வாங்குறதுக்கு என்கிட்ட காசு இருக்கு போல. நான் 1 வாங்கிட்டேன். இப்ப வெளியே வந்துடலாம். இப்ப பாருங்க, என் இடத்துக்கு போனா இன்னொன்று இருக்கும் பாருங்க. 2 அவன் இருக்கோங்க இப்ப என்கிட்ட. எப்பா, ஒரு அவனுக்கு காசு சேர்க்கறதுக்குள்ளேயே போதும் ஆயிடுது ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பாருங்க, கண்டிப்பா என் இடத்துல இன்னொன்று அவன் வந்துடும். இதுக்கப்புறம் நான் டக்குன்னு பொருள் எடுத்துட்டு வந்து 2 அவன்ல சமைக்கலாங்க. இது பாருங்க, 2 அவன் இருக்கு. என்ன, இன்னொன்று அவன் இருக்கணுமே ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று அவன் நான் வாங்கினேன், ஆனா காசையும் பிடிச்சிட்டீங்க. ஆனா அவன் வரவே இல்லை. ஒருவேளை அங்கிருந்து நான் தான் தூக்கிட்டு வரணுமா? அச்சோ, காசு போச்சே ஃப்ரெண்ட்ஸ். அவனை அங்கிருந்து தூக்கிட்டு வர மாதிரியா இருக்கும். அவனை எப்படி அங்கிருந்து நான் தூக்கிட்டு வர முடியும்? ஆனா நான் விலை கொடுத்து வாங்கினேன், காசெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. ஆனா அவன் எனக்கு தரல ஃப்ரெண்ட்ஸ். எப்படி ஃப்ரெண்ட்ஸ்? அவனை நான் வாங்கினேனே. வாங்கினேன். இந்த அவன் தாங்க வாங்கினேன். எல்லோ கலர் அவன் தான் வாங்கினேன். ஆனா பாருங்க, எனக்கு தரவே இல்லைங்க. ஏமாத்திட்டாங்க, என்னை ஏமாத்திட்டாங்க. என்ன, எப்படி அவனு? இதை விட்டு வெளியே வா. நம்ம திரும்பி கடைக்கே போயிடலாங்க. அவன் தருவாங்கன்னு பார்த்தா என்னை ஏமாத்திட்டாங்களே. இப்போ திரும்பி நான் காசு சேர்க்கணுமா ஃப்ரெண்ட்ஸ்? எப்படி ஃப்ரெண்ட்ஸ்? இங்க என்ன ஒருத்தன் எங்க தலையில ஏதோ மாட்டின மாதிரி ஓடிட்டு இருக்காங்க. அவன் அவத்தாரே அப்படிதான் போல. அப்ப நான் ஒரே ஒரு இதுல தான் சமைக்கணுமாங்க? அது பாருங்களேன், ஒரே ஒரு அவன் தான் இருக்கு. இந்த ஒரு அவன்ல நான் என்னத்த சமைக்கிறது? சரி, வேற வேற பொருள் எடுப்போங்க. ஆரஞ்சு கலர்ல போறது என்னது? இருங்க, ஆரஞ்சு கலர்ல போறது என்னது? ஏதோ ஒரு பவுடர் எடு. அதுக்கப்புறம் இது என்னது? எடு. 4 பொருள் எடு. எடுத்த பொருளே எடுக்காம வித்தியாசமா எடுப்போம். இது என்னமோ மஞ்சள் கலர்ல வித்தியாசமா இருக்கு.
இது என்னது? க்ரீமாங்க. மில்க் எடுத்துப்போம். மில்க் கண்டிப்பாக தேவை. கேக்குக்கு மில்க் அத்தியாவசியம். இங்கே மில்க் எடுக்காமல் விட்டுட்டேனா? இங்கே 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 என்ன வெள்ளை கலரில் இருக்குது சீஸு? எல்லோ கலரில் தானே இருக்கும். சரி, இதை வச்சு ஒரு கேக்கை ரெடி பண்ணுவோம். ஏன்னா கஸ்டமர் இன்னும் 80 செகண்டில் வரப்போகிறாங்க. அவங்க வரும்போது வேறு ஏதாவது ஒரு கேக்கு செஞ்சு வைக்கணும். இது என்னங்க இது? இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். இது என்னன்னே தெரில. மற்ற கடையெல்லாம் பார்ப்போமா? மற்ற கடையை பார்த்தா ஒரு ஐடியா வருங்க. இன்னும் இந்த கடையில் ஒரு அவன் கூட காணோம். இவன் தாங்க பயங்கரமா. இந்த கடையிலும் ஒரு அவன் தான் இருக்கு. இந்த லேடி தாங்க இஷ்டத்துக்கு வாங்கி வச்சிருக்காங்க. இந்த அவனை நம்ம தூக்கிட்டு போயிடலாமா? இல்லைங்க, இந்த அவனை நம்ம எதுவுமே பண்ண முடியலங்க. பாருங்களேன், இந்த லேடி எவ்வளோ ரெடி பண்ணி வச்சிருக்காங்கன்ட்டு. பா, ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்கங்க. நம்மளும் ஒரு அவன் வாங்கணும், ஆனால் நல்லா நம்மளை ஏமாத்திட்டாங்க. சரி, அந்த கேக்கு ரெடியாக இருக்குவாங்க. நம்ம இன்னொன்று ரெடி பண்ண வேண்டியதான் டக்கு டக்குன்னு. இருங்க, இந்த பொருளை போட்டுடலாம். ஏன்னா அங்கே கண்டிப்பாக இந்நேரத்துக்கு அந்த கேக் ரெடி ஆகிட்டு இருக்கும். ரெடி ஆயிடுச்சுங்க. ஆட்டு கேக் ரெடி ஆயிருக்கு. வச்சாச்சா? இப்போ பொருளை போட்டு அடுத்ததை நீ ரெடி பண்ணு. ரெடி பண்ணிக்கிட்டே இரு. இன்னும் 20 செகண்டில் கஸ்டமர் வரப்போகிறாங்கங்க. இன்னொன்று ஷிஃப்ட் ரெடி பண்ணிடலாங்க. வா, இந்த பொருள் எடுத்துக்கோ, இந்த பொருள் எடுத்துக்கோ, இந்த பொருள் எடுத்துக்கோ, இந்த பொருள் எடுத்துக்கோ. ஐயோ, மாவு ஏற்கனவே எடுத்துட்டேனா? ஏற்கனவே எடுத்த பொருளை எடுக்கக்கூடாது போலுங்க. ஓகே. ரெடி ஆகிருக்குமா கேக்கு? டவுட்டு தான். ரெடி ஆகிட்டு இருக்கா? இன்னும் 10 செகண்ட் வெயிட் பண்ணுங்க கேக்குக்கு. கஸ்டமர் வருவாங்களே. ஐயோ, கஸ்டமர் வராரு, கஸ்டமர் வராரு, கஸ்டமர் வராரு. இந்த ஓடி வந்துட்டு இருக்காருங்க. அதுக்குள்ளே இந்த கேக்கை எடுத்துடணுங்க. எடுத்துடணும் எடுத்துடணும். எடுத்தாச்சு எடுத்தாச்சு. இங்கே வச்சிரு வச்சிரு வச்சிரு. வச்சா வியாபாரம் பண்ணிடலாங்க. ஐயாப்பா, 2 கேக்கு வியாபாரம் பண்ணிட்டேங்க. இன்னும் ஒரு கேக்கு தான் எடுத்துகிட்டு போறாரு. இன்னொன்று கேக் அப்படியே இருக்கு. வருவாங்க வருவாங்க, வந்து எடுத்துப்பாங்க. ஐயோ, அடுத்த கஸ்டமர் லேட்டாக தான் வருவாங்களாங்க. அது வரைக்கும் இந்த கேக்கு காத்து கிடக்குமா? அச்சோ. இங்கே பாருங்களேன், எத்தனை அவன் வச்சிருக்காங்க. எப்பா, அதாவது அவன் நம்மளது சமைக்க ரொம்ப நேரம் எடுத்துக்குது இல்லைங்க. 2-3 அவன் இருக்கு. அந்த அவன்ல பண்ணா சீக்கிரமாவே அது ரெடி ஆயிடும் கேக்கு. ஸோ அந்த அவன்லாம் நம்ம வாங்கணும். இது என்னதுங்க? பேக்கிங் லெசன். இவர் லெசன் எடுப்பாரா நமக்கு? எப்படிலாம் சமைக்கணும்னு சொல்லி தருவாராமே. எப்பா, இவர் சொல்லி தரதுக்கு நம்ம இவ்வளோ ரோப்ளெக்ஸ் தரணுமாங்க? அவ்வளோ ரோப்ளெக்ஸ் காயின்லாம் நம்ம கிட்ட இல்லவே இல்லை. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம இன்னும் சூப்பரா இந்த கேமை விளையாடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படிக்கு நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். உங்க எல்லாருக்குமே ஒரு பாய்.